உட்காந்து போராட்டம்லாம் பண்ணீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டதுதான் எங்களுக்கு எல்லாம் வரும். அதுக்கு ரொம்ப என்னை காயப்படுத்தி 4-5 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி ஒருவர் எங்க கட்சி விட்டு போனவர் கொடுத்தத ஒரு முழு பக்கத்துக்கு போட்டிருந்ததுல ரொம்ப காயப்பட்டிருந்தேன். அந்த காயப்பட்ட காரணத்தினால்தான் அப்படி கேட்டிருக்க கூடாது. நான் நக்கீரன் கோபால் கைதுன்னு ஏர்போர்ட்ல கேள்விப்பட்ட உடனே நான் போய் ஸ்டேஷனுக்கு உள்ள போய் உட்கார்ந்தேன். ஆமா, தரையிலேயே உட்கார்ந்தேன். பத்திரிகையாளர்கள் அவர் பத்திரிகையாளருங்கிற காரணத்தினால்தான் அதுக்காக நான் அங்க கைதானேன். அப்படி பத்திரிகையாளர்களுடைய உரிமையை என்றைக்கும் பாதுகாப்பதற்கு வைகோ தயாராக இருப்பான். நடந்த சம்பவத்துக்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கோரிக்கை ஒன்றும் இல்ல. ஆட்சிக்கு பிறகான முதல் கூட்டம் பெயர் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன்லாம் நாளைக்கு இருக்கலாம். அங்க போனா தான் தெரியும் என்ன. பங்கேற்கிறோம். நாங்க எங்க தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே பங்கேற்கிறோம். அழைப்பு கொடுத்துருக்காங்க. 2 அமைச்சர்கள் அழைப்பு கொடுத்தாங்க. அந்த கடிதமே ரொம்ப ரொம்ப நாகரிகமாகவும் நல்ல சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருந்தது. அது எங்க தோழர்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. அதுல இந்த முடிவு எடுக்கணுங்கிற விருப்பம் எல்லார்ட்டையும் இருக்கு. அதனால நான் நாளைக்கு போய் கலந்துக்கிடுவோம். அங்க என்ன பேசப்படுங்கிறது அங்க போன பிறகுதான் தெரியும். இல்ல, அது பேச வேண்டிய வாய்ப்பு வந்தா எங்க கருத்தை சொல்லுவோம். அதுக்காக 2012 முதல் போராட்டத்தை மேகதாட்டு கிருஷ்ணகிரியில் நடத்தினவங்க நாங்க. சகோதரர் ஆடுதுறை முருகன் ஏற்பாட்டில் காவிரி தீரம்பூராம் ஊரூரா போய் இந்த மேகதாட்டு எடுத்து பிரச்சாரம் பண்ணி கட்சி கொடி கட்டாம கார்ல எங்கேயும் கொடி கட்ட விடாம இந்த மேகதாட்டு ஆபத்தை மக்கள்கிட்ட போய் சொல்றதுக்கு எல்லா இடங்களையும் ஆடுதுறை முருகன் தான் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. 2015 இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற கட்சி தமிழக வாழ்வாதாரங்கள் முல்லைப்பெரியாரை காப்பாற்றுற மாதிரி இதை எப்படியாவது காவிரி தீரத்தை காப்பாற்றணும், ஹைட்ரோ கார்பன் வராம தடுக்கணும். அதுக்கும் அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் 4-5 முக்கியமான இடங்கள்ல போராட வச்சாரு. அவன் மீத்தேன்காரன் ஆபீஸை நீ காலி பண்ணிட்டு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள போகலன்னா உன் ஆபீஸ் இருக்காதுன்னு வான் பண்ண. சாயங்காலத்துக்கு மத்திய லாரியில எல்லாம் தூக்கி போட்டு ஆபீஸை காலி பண்ணிட்டு போயிட்டான் மீத்தேன்ல. அவன் இது தஞ்சாவூர்ல. அதெல்லாம் நான் தமிழ்நாட்டை பாதுகாத்து கொடுத்திருக்கேன், நெய்வேலியை மீட்டு கொடுத்திருக்கிறேன், நீட்டியொழிவை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன், பென்னிக்குயிக் அணையை பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் செய்த சாதனை. நான் என் காலத்துக்கு பிறகாவது இதை சரியாக ஆய்வு செய்கிறவர்கள் வைகோ தமிழ்நாட்டுக்கு இப்படிதான் பாடுபட்டான்னு என் மறைவுக்கு பிறகாவது 4 பேர் எழுதுவாங்க. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.